இவங்க கூட அந்த ஹீரோ கூட ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரியே போயிட்டு இருந்தனால ஒரு ஒரு இன்டிமேசி ரொமான்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இந்த மூவியில். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஆடியன்ஸ் தே ஃபீல் ரியலி குட். அது என்னென்னா அந்த ஆடியன்ஸ் கூட நான் உட்காந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட எமோஷன்ஸு என்ன ஃபீல் பண்ணுறாங்க எல்லாம் அவங்க கூடவே இருந்து நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அது அவங்கக்கிட்ட படம் முடிஞ்சோடனே எப்படி இருக்குன்னு கேட்டேன். இது வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய ஃபேமிலி படம். அது ஒரு சிலவங்க வந்து எமோஷனல் ஆகிட்டாங்க. ஆனால் அது வந்து அவங்ககிட்ட சொல்கிறப்போ அது வெளியில் எமோஷன்ஸுன்னு சொல்லிட்டு சொன்னால் பெரிய ஷெய்முன்னு சொல்லிட்டு சொல்லலை. பட் ஆனால் வந்து அதாவது ஏன்னா இது வந்து ஒரு அந்த சீன்ஸ்லாம் எங்களோட அப்படி வச்சுருக்கோம் கிளைமேக்ஸில். அதில் ஒரு சில பேர் வந்து ரியலாகவே எமோஷன்ஸ் வெளியே காமிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஹீ ஆக்சுவலி மூவ்ட் மீ. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் அழுதுட்டார். அழுது இல்லாமல் கிளைமேக்ஸ் வரப்போ முடிஞ்சோடனே அவர் ஓடி வெளியில் போயிட்டார். நான் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க அந்த ஸ்டோரி அந்த கிளைமேக்ஸ் பார்த்தோன்னா நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. இது காசுலாம் பணம்லாம் முக்கியம் இல்லை, ஒரு அவங்க ஃபேமிலி தான் முக்கியம், அஃபெக்ஷன் தான் முக்கியம், ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணும்னு ஒரு எல்லாத்துக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் காசு பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி இது பண்ணணும்னு சொல்லியிருக்கனால அந்த கிளைமேக்ஸ் வரப்போ என்னால் தாங்க முடியல, இது எல்லோரும் பார்க்கணும் இந்த மூவியை அப்படின்னு அவர் ரொம்ப அழுதோன்னே எனக்கு ஐ ஸ்டார்டட் க்ரைங் அவர் பார்த்தோன்னே. ஏன்னா அது இந்த மாதிரி ஒரு நான் ஒரு படம் எடுத்து அதை பார்த்து ஒருத்தவங்க வந்து எமோஷனல் ஆகி அழுதுட்டு வெளியில் போகிறாருன்னா இட்ஸ் நான் அச்சீவ் பண்ண மாதிரி ஏதோ ஒன்று. ஒருத்தர் சேஞ்ச் ஆகி ஒருத்தர் மாறினாலே எவ்வளோ பெரிய விஷயங்க. அவர் சொல்கிறாரு அவர் ஒரு மேபி அவர் காசு பின்னாடி போயிட்டு அது மாதிரி ஏதாச்சும் இருந்தார் என்னன்னு தெரியல எனக்கு. அது எமோஷனலாகி அவர் பண்ணது ஐ ஃபீல் குட். ஸோ இந்த ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நல்லா தேட்டர்லேயும் ஃபுல்லாக புக்காக இருந்தது. எனக்கு வந்து அதுவே ஹாப்பி. இதுங்க இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே தேட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போல் 100க்கு மேலே பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் ஓவர்சீஸில் வந்து எனக்கு நிறைய தேட்டர்ஸ் கிடைக்குது. இப்போ நேற்று கூட யூஏஇ லிஸ்ட்டு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 20 தேட்டர்ஸ் துபாயில் மட்டும். துபாய், யூஏஇ, அப்புறம் 11 கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணுறோம்ல ஓவர்சீஸில். யூஎஸ்ஏ, யூகே எல்லாத்துலேயுமே நிறைய தேட்டர்ஸு. தமிழ்நாட்டில் மட்டும் ரொம்ப கம்மியாக தான் எனக்கு கிடச்சிது. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மூவிஸ்லாம் போயிட்டுருக்கனால எங்களுக்கு கம்மியாக தான் கிடச்சிது. ஆமாம் அது இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நாங்கள் சொன்ன கதை வேறு, அவர் சொன்ன கதை வேறு. வந்து நான் அவர்கிட்ட அக்ரி பண்ண கதை வேறு, ஹீரோயின் சென்ட்ரிக்கு. அது ஹீரோ சென்ட்ரிக்காக மாறிச்சு, நான் விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், ஆனால் அவர் பண்ணலை. அதே டைம் வந்து சரி அவருக்கும் வேறு ஜாப் கிடச்சி சொல்கிறேன். நாங்கள் அப்படியே ஜஸ்ட் வி லெஃப்ட் அவர் போய்க்கோங்க அப்படின்ட்டு. அது நாங்கள் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நாங்களே முடிச்சிட்டோம். க்ரியேட்டிவ் நான் ஒரு டைரக்டரை ஹையர் பண்ணி முடிச்சிட்டேன். அது ஒன்று நாங்கள் சேஞ்ச் பண்ணல, அந்த கதை ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு ஹாஃப்வே கதை எடுத்தோன்னே ஃபேமிலி ட்ராமா போட்டு பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது செகண்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா த்ரில்லராக இருந்துச்சு. ஒரு சைக்கோ பீப்புள் 4 பேர் வந்து ஹீரோயினை இது போய் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது வந்து கதைக்கு ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேமிலி, செகண்ட் ஹாஃப் இதுன்னா ஒரு இப்போ எனக்கு கிடைச்சிக்க ரெஸ்பான்ஸ் கூட அந்த கதை கிடச்சிருக்காது. ஏன் தேட்டர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த கதைக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு எடுக்க மிடில் போய். ஏன்னா இப்போ இந்த மூவியில் நீங்கள் இந்த மூவியில் தினசரியில் வந்து எனக்கு நிறைய பேர் கேமியோ ரோல் தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கொஞ்சமாக வந்திருக்கேன். அதுக்கு காரணம் வந்து டிரெக்டர்னு அவரே ஒத்துக்கிட்டார். நீங்களே கேட்டீங்க, அவரே ஒத்துக்கிட்டார் நான் தான் கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ அது எடிட்டில் பார்த்தப்போ என்னோடய ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருந்தது கூட இப்போ இருக்கிற சீன்ஸ் கூட நான் வந்து யூஎஸ்லேருந்து திரும்பி வந்திருந்தேன். எடிட்டில் நான் போட்டது நாங்கள் க்ரியேட்டிவ்லாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது அது நான் வந்து எல்லாம் க்ரியேட்டிவேட்டாக எல்லாமே பண்ணி ஒரு மூவியாக பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஏன் வில்லி ரோல்னா நான் கொஞ்சமாக வரேன். அதுவும் எனக்கு வந்து ஒரு மாதிரி இவங்க கூட அந்த ஹீரோ கூட ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரியே போயிட்டு இருந்தனால ஒரு இன்டிமேசி ரொமான்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இந்த மூவியில். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இதே ஒரு படத்தில் நான் அவர் கூட டான்ஸ்லாம் ஆடி ரொம்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அது இல்லையே இந்த மூவியில். அதுதான் பிஸிங்க, ரொம்ப பயங்கர பிஸி. நிறைய
இல்லை அவர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லை. அவரே ஒரு இதில் சொல்லியிருக்காரு, ஒரு 15 இயர்ஸாக சோஷியல் மீடியாவில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக எனக்கு நிறைய ட்ரோல் வந்தோன்னே அதுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை, நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கோங்க என்னை பற்றி அப்படின்னு அவருக்கு பற்றி சொல்லிவிட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவர் வந்து இஸ் அ வெரி பிஸி மேன். இந்த படத்தில் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, நிறைய படம் பண்ணிகிட்ருக்காரு, தெலுங்குலையும் தமிழ்லையும். அப்புறம் துபாயில் வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ஹாஃப் ஆஃப் தி டைம் துபாயில் தான் இருக்கார் அவர். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த ஹீரோயின் அந்த இது நான் வேறு எதுக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு மெசேஜ் சொல்லணுன்னா நான் படங்கள் எடுக்கிறேன். அந்த மெசேஜெல்லாம் சொல்லணுன்னா நான் என்னோடய கான்செப்டில் என்னோடய வழியில் போனால் தான் முடியும் ஹீரோயினாக. இப்போ வேறு ஏதோ ஹீரோயினா எல்லோரும் கிளாமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னோடய ப்ரொடக்ஷனில் நடக்காது. அப்போ டேரக்டருடைய அவங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் போக மாட்டீங்க? டைரக்டர் கண்ட்ரோலில் தான் இருப்போம். டேரக்டர் சொல்கிற கதை தான், டேரக்டர் தான் முக்கியம். ஆனால் அந்த டேரக்டருங்க வந்து இப்போ எனக்கு இப்போ ஒரு பெரிய ஹீரோ, ஒரு ஏலிஸ்டர்ஸ் ஹீரோலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேரக்டர் கதை எழுதுவாங்க. அது மாதிரி இப்போ என்னோடய ப்ரொடக்ஷனில் என்னோடய ஃபீமேல் சென்ட்ரிக் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி கதை தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி கதையை ரெடியாக வச்சுருக்காங்க. டன்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் ஆன் பிஹைண்ட் மீ நவ். எனக்கு வேண்டிய கதையை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு? ஆமாம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்ஷன் இது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சாதாரணமாக பார்க்கலாம் வந்தேன், ஆனால் படம் பார்த்தா சாதாரணமாக இல்லை, நல்லா இருக்குது. எங்களை மாதிரி யங் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நாங்களும் காசுன்னு ஓடுறோம், டே நைட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் ஃபேமிலி விட்டுறோம். ஆனால் இது பார்த்தா தான் தெரியுது, ஃபேமிலியும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுது. காசு மட்டும் முக்கியம் இல்லை, நமக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம்னு காட்டுது. படம் நல்லா வந்திருக்கு, டைரக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஹீரோயின் வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இல்லை பழைய மாதிரி தான் தெரியுது, எனக்கு ரொம்ப சேஞ்சஸ் எதுவும் தெரியல. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணி தந்திருக்காரு. நல்லாயிருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேட்டர்லாம் நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு ரொம்ப அந்த ஃபேமிலி, அப்பா அம்மா அதெல்லாம் பார்த்து தான் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. நல்லாயிருக்கு. அது பழைய பாடம் மாதிரி இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம், குழந்தை பெரியவங்க எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு படம். ஸ்ரீகாந்தோட நடிப்பு நல்லாயிருக்கு, புது ஹீரோ நடிப்பு நல்லாயிருக்கு. நான் பிடிச்சிருக்கேன். அதிகமாக ஆசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு ஃபேமிலியோட சந்தோஷப்படணும். கிளியர். ஆமாம், அவங்களுடைய பாட்டு நல்லாயிருக்கு. அந்த சின்ன பொண்ணு ஒன்று பாடும், அந்த பாட்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா கேட்கும். எல்லோரும் நடிப்பு நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம் படம். தினசரி நல்லா இருக்குங்க படம், பார்த்தேன். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த பணத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதுக்கு வச்சு ஒரு பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் செகண்ட் 2 படம் பண்ண மாதிரியும் தெரியல, நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா ஃபேமிலியோடு வந்து நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறது ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு, எந்த இதுவும் தெரியல. இளையராஜா மியூசிக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்குங்க, குடும்ப படமாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அதான் குடும்ப படமாக இருக்க வச்சு தான் எல்லாம் ஃபேமிலியாக பார்க்க வந்தோம். நல்லா இருக்காங்க, ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறாரு, நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியாக, அதனால தான் ஃபேமிலியாக பார்க்க வந்தோம். படம் நல்லா இருக்குது தான் ஃபேமிலியாக பார்க்க வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படம் குடும்பத்தோடு வந்து பார்க்குறது நல்லா அருமையாக இருக்குது. தினசரி வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது அருமையாக ஒரு கதை அமைச்சு நல்ல இளையராஜா மியூசிக்கில் ஸ்ரீகாந்த் சார் ஹீரோவும் புது ஹீரோயினி வச்சு பண்ணாலும் நல்லா அந்த ஒரு குடும்பத்தில் அன்றாட நடக்கிற நிகழ்வுகளை நல்லா தத்ரூபமாக சொல்லியிருக்காங்க. நல்லா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் படத்தில் வந்து ஒரு தினசரி இந்த குடும்பப்படுற கஷ்டங்களை, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை நல்லா அருமையாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சதுனால அவரும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. புதுசாக வரக்கூடிய ஒரு ஹீரோயினியும் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த கதையோட அந்த ஹீரோயினிக்கு நல்லா அருமையாக கொண்டு போயிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது படம். கருத்து இந்த அன்றாட நடக்கிற கருத்தை வந்து நல்லா அன்றாட தினசரி நடக்கிற நிகழ்வுகளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுனால ரொம்ப இந்த படம் தினசரி வெற்றி பெற நல்லா இருக்குது சார். இளையராஜாவோட சாங்ஸும் மியூசிக்கும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு சார். படம் நல்லா வந்திருக்கு சார், ரொம்ப நன்றி. ஃபேமிலியோடு வந்து பார்க்குறது நல்லா இருக்குது சார்.